பிரேஸ் த லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமீன். விசாரங்கள்னா கவலைகள். சில சமயம் சில தேவைகளை குறித்து, சில பிரச்சனைகளை குறித்து கவலை வருதில்ல, உள்ளத்தில் ஒரு துக்கம், விசாரங்கள் பெருகும்போது யாராவது நம்மளை ஆறுதல் படுத்த மாட்டாங்களா, ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்குவோம்ல. அப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். கர்த்தர் ஆறுதலாக இருப்பாராம். அவரோட பேரே ஆறுதலின் தேவன். ஆமீன். ஆண்டவர் உங்களை ரட்சித்து ஆசீர்வதிச்சுட்டு சரி போ அப்படின்ட்டு அப்படியே விட்டுற மாட்டார். கஷ்டமான சூழ்நிலையில் உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்களோட நடக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, எதுக்கு கலங்குற, எதுக்கு சோர்ந்து போகிற, நான் இருக்கேன்ல உனக்குன்னு பேசுவார். அந்த ஆறுதலான வார்த்தை நம்மளை தேற்றும், நம்மளை பலப்படுத்தும். உங்களோட வாழ்க்கையில் உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், வேதனைப்படுத்துகிற காயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களோட பேசி உங்களை ஆறுதல் படுத்திகிட்டே தானே இருக்காரு. ஆறுதல் படுத்துகிற தேவனா அவர் இருக்காரு. அவருடைய ஆறுதல் நமக்கு போதும். ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத, கலங்காத, நான் இருக்கேன்னு. இதுதான் ஆறுதலான வார்த்தை. அவர் ஆறுதலின் தேவன். அதற்காக தான் அவர் சிலுவையில் பாடுபட்டு, அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். நமக்கு ஆறுதலை கொடுக்க, நமக்காக ஆறுதலா அவர் இருக்காரு. அதனால இந்த விசாரங்கள், கவலைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். அந்த ஆறுதலுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமீன். God bless you.